வணக்கம். நம்முடைய ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனலில் புராண பாத்திரங்களை பற்றி பேசுகிற போது அவருடைய வரலாறுகளை சொல்கிறப்ப ரொம்ப பெரிய வரவேற்பு இருக்குது. சமீபத்தில் விதுரனுடைய அந்த வரலாறு பலரால் கேட்கப்பட்டு பேசப்பட்டது. இதே போல் புராண பாத்திரங்களை தொடர்ந்து பேசுங்கன்னு சொல்லி பலர் கேட்டுக்கிறாங்க. அப்படி பார்க்குறப்ப தெரிஞ்ச பாத்திரங்கள் நிறைய பேசலாம். அதே போல் அதிகம் பேசப்படாத பாத்திரங்களை பற்றி பேசுகிறப்ப இன்னும் ஆச்சரியமாக இருக்கும். அப்படியான ராமாயணத்தில் வருகின்ற பெண் பாத்திரங்கள் என்று தொடங்கி பார்த்தோம்னு சொன்னால் அதில் ஊர்மிளை பற்றி தனியாக பேசணும். ஊர்மிளை யார் தெரியுங்களா? இலக்குவனுடைய மனைவி. மலையாளத்தில் ஊர்மிளா காவியம்னு ஒன்று வந்திருக்குது, திரைப்படமும் வந்திருக்குது. அதே போல் பாலியினுடைய மனைவி தாரை பற்றியும் இன்னும் இருக்கிற அந்த பெண்கள் பல பேர் அறியப்படாத பெண்கள் பற்றி பேசினா நல்லாயிருக்கும். சூர்பனகை குறித்து கூட நாம் இதில் பேசலாம். சரி, அப்படி பார்க்கல இன்றைக்கு நம்ம மண்டோதரிக்கான ஒரு முன்னோட்ட மாதிரியான செய்தியை சொல்லுவோம். மண்டோதரியை தொடர்ந்து பேசுவோம். மண்டோதரி யார் அப்படின்னு பார்த்தா, ஆறு காண்டங்களை உடைய கம்பராமாயணத்தில் பாலகாண்டம், அயோத்தியகாண்டம், ஆரண்யகாண்டம், கிட்கிந்தாகாண்டம், சுந்தரகாண்டம், யுத்தகாண்டம், இந்த ஆறு காண்டத்தில் நமக்கு மண்டோதரியினுடைய பேச்சு ஆரம்பிக்கிறது எங்கே அப்படின்னு கேட்டால், ஆரண்ய காண்டத்துக்கு பிறகு தான் அந்த பாத்திரமே நமக்கு அறிமுகமாகுது. அதாவது சீதையை ராவணன் தூக்கிட்டு போன பிறகு தான் இலங்கை பற்றிய செய்தி வர்றப்ப நமக்கு மண்டோதரி யாருங்கிற செய்தி நமக்கு தெரியுது. மண்டோதரி ராவணன் மனைவி நமக்கு தெரியும். இந்திரஜித்தன், அக்ககுமாரன் போன்றோர்களுடைய தாயார். சரி, மண்டோதரியினுடைய தாய் தந்தையர் யார் அப்படின்னு பார்த்தா, புராண காலத்தில் மயன் என்கின்ற ஒரு பாத்திரம் இன்றைக்கு இருக்கிற இந்த பொறியாளர்களுக்கான ஒரு முன்னோடி மாதிரி காட்டப்படுறார். மயன் கட்டின மாளிகை மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லுவோம். அது மகாபாரதத்தில் வரும். இந்திரபிரஸ்தம் உருவாக்குனது மயன் அப்படிம்பாங்க. இந்த மயன், இவனுடைய மனைவி பேர் ஹேமாவதி. இவர்களுடைய மகள்தான் மண்டோதரி. அவ தேவகுலத்து பெண்ணு. யார்? ஹேமாவதி. மயன் அசுரர்களுடைய அந்த தட்சனாக இருந்தவள், அதாவது பொறியாளர்னு வச்சுக்கோங்க. இவர்களுக்கு இவள் ஒரு பெண் குழந்தை. இது தவிர துந்துபி என்கின்ற ஒருவனும் மாயாவி என்கின்ற ஒருவனும், இந்த ரெண்டு பேருமே ராம லட்சுமணர்களால் வதைக்கப்படுவார்கள். அந்த கதையை நம்ம தனியாக பார்க்கலாம். மண்டோதரி அப்படிங்கிற அந்த சொல்லுக்கு என்ன பொருள் என்னன்னு கேட்டேன்னா, சிற்றிடையாள்னு பேரான். அழகிய உருவம் கொண்டவள். இவளை நல்லா சொன்னால் அவன் கவர்ந்து தான் போனாங்கிற அளவுக்கு அவன் மிரட்டி தான் கல்யாணம் பண்ணிக்கிறான். மயனுடைய மாளிகையும் பிடிக்கிறான், என்னென்னமோ செய்கிறான். அப்போ குபேரனுடைய நாட்டை பிடிக்கிறான். அதுதான் இலங்கை. இதுதான் இவனுடைய வாழ்க்கை. அழகி, அந்தஸ்து மிக்கவள், பண்பாடு மிக்கவள். இன்னும் சொல்ல போனால் சீதையை அவன் தூக்கிட்டு வர்ற போது அது தவறுன்னு அவனுக்கு எடுத்து சொன்னவளும் கூட. சரி, அவள் சொன்னாலே அவளால் பேச முடிஞ்சதா? பேச முடியலை. அதுதான் பிரச்சனை. அவள் எங்கட பேசுகிற தெரியுமா? அவளுடைய குரல் ஒலிக்கிறது தெரியுமா? மகன்கள் இறக்குற போதெல்லாம் இப்படி நிகழ்வதற்கு காரணமான இருந்த அந்த சீதை, அவளை தூக்கிட்டு வந்த ராவணன் அப்படின்னு போகிற போக்கில் சொல்லிட்டு போகிறாளே தவிர வாய் விட்டு கணவனை ஒரு வார்த்தை கூட சொல்லலை. அதுவும் அந்த இந்திரஜித்தன் இறந்தபோது அவள் புலம்புலும், அக்ககுமாரன் இறந்தபோது புலம்பலும், கடைசியாக ராவணன் இறந்தபோது அவளுடைய அந்த வார்த்தைகளும், அந்த வார்த்தையோடு சேர்ந்து அந்த உடம்பின் மீது அவள் விழுந்து இறந்து போகிறான். பாண்டியன் இறந்தபோது அதனுடைய மனைவி இறந்த மாதிரி இறக்குறான். ஆச்சரியமாக இருக்குது நமக்கு. ரெண்டு பேரையும் சேர்த்து தான் இறுதி காரியங்கள் பண்ணுறாங்க. மண்டோதரியினுடைய அந்த குணநலன்களையும் அழகையும் கருணையையும் அவளை பார்த்து இவ சீதையாக இருப்பாளோ அப்படிங்கிற அளவுக்கு ஒரு குழப்பத்தில் ஆழ்ந்த அனுமன் பற்றியும், மணிவாசகர் திருவாசகத்தில் மண்டோதரி பற்றி கூறியிருக்கிறார் என்கின்ற செய்தியையும் பார்த்து நாம் வியப்படைகிறோம். தொடர்ந்து மண்டோதரியை பற்றிய செய்திகளை ஆராய்ந்து பார்ப்போம். அவள் எத்தகைய பெண்மணி என்பதை ராமாயணம் மூலமும் புராணங்கள் மூலமும் கண்டுகொள்வோம். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம்.
அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் முன்தொடர்ந்து செல்வோம்.